32 ஆண்டுகள் கடந்துவிட்டது. என்னுடைய பணியை நிறைவாக முடிப்பதற்கு கற்ற பெரிய பாக்கியத்திற்காக இறைவனை நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதோடு ஒரு சில காரியங்கள் நான் 94 பிப்ரவரியில் தனியாளாக உள்ளவர்கள் ஒருத்தருடைய உந்துதலின் பேரிலே வாடனாக இங்கே தள்ளப்பட்டேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். தள்ளப்பட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நான் வந்து இந்த பழைய பிள்ளைங்க அந்த காணொலியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தான். அவங்க பாடி என் ஆடி இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சுட்டு இவன் வாடனா வந்துட்டா அப்படின்னு. என்ன வாடனமா அப்படின்னா, ஒரு வாடனம் ஐயா, 32 வருடங்களாக இந்த ஸ்தலத்துக்கு நான் வேற வந்தேன்னு சொல்லி நான் ஒரு நாளும் வருத்தப்பட்ட நாடே கடவுளுக்கு கொடுத்து சொல்றேன். 32 வருடங்களாக இந்த பிள்ளைகள் மத்தியில நம்ம பணியாற்ற வந்துட்டோமே, நம்மளுடைய ஏன் வாழ்க்கை இன்ஸ்டால்மெண்ட் வாங்கலாம், ஏன்னா லீவுக்கு தான் நம்ம போக சென்னைக்கு. அப்படி ஒரு 32 வருடங்களாக இவர்களாக பணியாற்றுவதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய சக ஊழியர், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் வாடனாக வந்த காலங்களில் இந்திரா காஷ், அடுத்து செல்வம், ஜெபராஜன், இவர்கள் எல்லாருமே முன்னோடியான இந்த 32 வருடங்களும் பயணித்த இவர்கள் மிகவும் மிகவும் என் வாழ்க்கையிலே முக்கியமானவர்கள். இவர்களை கொண்டுதான் நான் நிறைய வேலைகளை செய்திருக்கிறேன். அதிலையும் ஆசிரியர் பணியாளர் நாட்களில் பிள்ளைகளுக்காக இறங்கி பணி செய்ய வேண்டிய ஒரு அருமையான ஃபீல். பார்த்தா சில நாள் பார்த்தா டாய்லெட் இருப்போம், சில நாள் பார்த்தா குடிச்சிட்டு இருக்கணும், சில நாள் பார்த்தா துணி அலசிட்டு இருக்கணும். இது வந்து மிகவும் 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 ஒரு தாழ்மையான பணி இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு தெரியும். அதிலே நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டேன். என் மகா சொல்றது போல கடந்த 10 வருடங்களாக என் கையில இந்த பொறுப்பை தந்தாங்க. பொறுப்பை தந்து நான் ஒரு நாள் இந்த பொறுப்புல சோர்வுன்றதும் கிடையாது. காலையில சிலலாம் போன் பண்ணுவேன். சில நினைச்சுக்கோங்க எதுவும் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது. சார் இன்னைக்கு நான் இவங்களை பார்க்க போறேன், சார் இன்னைக்கு இது வேணும், நான் இதை செய்ய போறேன், என்ன சார், அதுதான் சரியா. என்னுடைய காலையில எழுபன உடனே முதல் நினைவில் எனக்கு இன்னொரு அந்த ககமாத்தரம் ப்ராஜெக்ட் தான் வரும். ஐயோ அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு என்ன செய்வோம், இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இது வேணுமே, யூனிஃபார்ம் வேணுமே, இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி நான் பின்னாடி திரும்பி பார்க்கிறேன். இந்த 10 வருடங்கள் எவ்வளவு வேலை செய்ய கடவுள் எனக்கு பலன் தந்திருக்கிறார். 3 முறை என்னுடைய ஆபரேஷன், இந்த 3 முறையும் என்னோடு இருந்து என்னை கவனித்துக் கொண்டது இந்த நிறுவனத்தில் உள்ள அருமையான பிள்ளைகள். எங்க மாமனார் 2-3 முறை விழுந்தாங்க, அவங்களையும் பார்த்து கொண்டது இந்த நிறுவனம். ஏன்னா அநேக நிறைகுறைகள் இருந்தாலும் நிறைகளை நாம் பேச வேண்டும், நிறைகள் தான் பேச வேண்டும். நிறைகள் இந்த இடத்துல எனக்கு ஒரு அருமையான நிறைவு. என்னை கொண்டு ஆசை ஒரு பணியமா இப்போ ஸ்டெல்லா சொன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் பார்த்தா அவங்க அருமையா செஞ்சுருவாங்க. ஒரு சுமதி இருக்காங்க, சுமதி இந்த பிள்ளைகளை பாருங்கன்னு சொன்னா அந்த பொருட்களெல்லாம் எதுனா அருமையா செஞ்சுருவாங்க. இந்திரா இந்த சமையல் பாருங்க அப்படின்னு சொன்னா அருமையா பார்த்துருவாங்க. இன்னைக்கு செலவு வருவான், இன்னைக்கு தகவலை பார்த்தா நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம்க்கா அப்படின்னு வருவான். அருமையா சந்தோஷமா கூட்டிட்டு போவோம். அங்கே ஏதாவது அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பெற்று வாங்கிடுவோம். அண்ணன் இருக்காங்க, அட்டண்டன்ஸ் எதுனாலும் அவங்ககிட்ட சில நாள் நினைச்சுவாங்க செஞ்சு அப்படி போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஏதாவது தப்பு இருந்தா டக்குன்னு சொல்லிடணும், என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லுவேன். அடுத்த நேரம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நீங்க எல்லாரும் 32 வருடம் சொன்னீங்க. இந்த 32 வருடம் எல்லாரும் ஆகும். டீச்சர் சார் தான் ஃபோன் பேசியிருந்தாரு. என்ன நான் 32 வருடங்கள ஏன் கடவுள் என்னை கொண்டு வந்தான்னு நான் இப்போ யோசிக்கிறேன். எங்க அக்கா இருக்கா, இவ வந்து +1 +2 நான் பிகாம் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கேன். +1 +2 டீச்சர் எனக்கு வருது. நாங்கள் ஹைஸ்கூல்ல அப்ளிகேஷன் வாங்கி கொண்டு வந்து எனக்கு கொடுக்கா, இப்படி வா நம்ம போவோம், உன்னை அதில் சேர்த்துருக்கேன், சின்னதுல நீ வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு கூப்பிட்றா. இவன் எங்க அண்ணன் என்ன சொல்றான், இல்லை நீ எம்காம் தான் படிக்கணும். நான் எம்காம் படிச்சேன், பிஏ முடிச்சேன். அடுத்தது எங்க சின்னக்கா அடிக்கடி வருவான், அன்னைக்கு அவ வரல. அவ கள்ளக்குறிச்சி ஸ்கூலுக்கு என்னை கூப்பிட்றா, வா நான் அங்கே ஒரு +1 +2 ஆனா எங்கேயும் போக முடியல. ஏன் ஏசப்பா இவர்களுக்கு என்னை முன்குறிப்பு வெறுங்கையா உள்ள வந்தேன். இன்றைக்கு கடவுளின் பெரிதான கிருபையாக 20 வருடங்களோடு கடந்து செல்ல கர்த்தர் எனக்கு
செய்யுமா அப்படின்னு எனக்கு அருமையா ஒரு ஆலோசனையை சொல்லக்கூடிய அருமையான செல்வம் சார். இப்படியாக இந்த பேரண்ட் இருக்காங்க, நம்ம ஜப அவங்க அப்பா இருக்காங்க சார். எனக்கு வந்து என்ன செய்ய நம்ம பிள்ளைய பாவம். ஏன்னா அந்த பெற்றோர் வந்து அவங்க ஒரு பெச்சம் எனக்கு வந்து நிற்பாங்க, இது பார்த்துக்கலாம் எனக்கு பார்த்துட்டு நான் சொல்லலாம் போவேன், இது பாருங்க சார் ஸ்டாஃப் பார்க்க மாட்டாங்க என்ன செய்யும் அப்படின்னு கேட்பேன். ஆனால் என்ன செய்ய விட்டுருவாங்க அப்படின்னு எப்படியோ சமாளிச்சுட்டு பெற்றோரையும் மாதிரிட்டு ஸ்டாஃபையும் மாதிரிட்டு 36 பெண்களோட பணி செஞ்சு கொண்டிருக்கிறேன் சார். அதுதான் பெரிய ஆமா 36 பெண்களோட பணி செஞ்சு இன்றைய வரைக்கும் ஏற்றங்கள் இருந்தாலும் எங்களுடைய பேர் வெளியே போகல, எங்களுக்கு வெளியே போகல. டீச்சர் ஸ்டாஃப் அந்த சண்டையா கற்று அருமையாக நடத்தி கொண்டு வந்தார். இதுல என்னுடைய குடும்பம் எனக்கு உதவியாக இருக்கிறது, இங்க இருக்கிற நண்பர்கள் எனக்கு உதவியாக இருக்கிறாங்க. என்னை சுற்றி மகளாம் டொனேஷன் கேட்டோட கொடுத்துருவோம். அதே மாதிரி எங்க அப்பா மகா மெதுவாக எனக்கு கேட்கறத விட பிள்ளைகளுக்கு கேட்கறதா நீங்க வரும் புதுமா எனக்கு குடும்பம் வரும் ஸ்டாஃப் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு புதுவை வாங்க வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ கடைசியாக பேர கரவர்களோட ஸ்டாஃபுக்காக அருமையாக ஒரு குடும்பம் கொடுத்தார். அதையும் நான் இன்றைக்கு அவர்களுக்கு பரிசாக கொடுத்து வைத்திருக்கிறேன். அதோடு இல்லாத பார்த்து அன்பு இந்த யசோதா இருக்கிறாங்க, அவங்களும் நாங்களும் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டாஃபுக்காக ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு அருமையான ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தை இன்றைக்கு ஒன்னே ஒன்று சொல்லலாம், எனக்கு பணி அமர்த்தின இன்றைக்கு தாய்மாமா இன்றைக்கு இல்லை, அவங்க ஸ்தாபனமாக வந்திருக்காங்க. அருமையாக வந்து எங்கள் பணி அமர்த்திட்டு போனாங்க இந்த 10 வருஷ அரசாங்க பணியில. எல்லாத்துக்கும் மேலாக இந்த நிறுவனத்துக்குள்ள நான் வரும்போது அட்மின் அது இல்லை எதுவுமே ஒரு பேமெண்ட் ஆகட்டும், ஒரு ஆன்லைன் ஆகட்டும், ஒரு கணக்கு வழக்கு ஆகட்டும், எதுவுமே ஒரு 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 விதமான சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கு என்னுடைய கணவர் வந்து நீ வந்து இஎஸ்ஐ கட்டது தப்பு, நீ இபிஎஃப் கட்டது தப்பு, கம்பெனி ரூல் படி இப்படிதான் கட்டணும்னு சொல்லி உட்கார்ந்து அந்த இஎஸ்ஐயை மாற்றி இபிஎஃப் மாற்றி அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டத்தெல்லாம் மாற்றி சிஸ்டத்தை சரிப்படுத்தி ஆன்லைன் பேமெண்ட்டுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி என்னை ஆலோசனை கொடுத்து அந்த அட்மின் தான் முக்கியம். அந்த வரவு செலவு தான் முத முக்கியம். அந்த வரவு செலவை என்னோடு இருந்து சரிப்படுத்தி எனக்கு கையில கொடுத்துட்டு போனது என்னுடைய கடவுள். எனக்கு அவங்க கொடுத்து விட்டதை என்னுடைய அக்கௌண்ட் ஜெர்சி மாற்ற மாட்டாங்க. அது சனாத் தந்தை தான் கரெக்ட் டீச்சர், அது அப்படியே இருக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஸ்டாஃப். இப்படியாக 32 வருடங்களாக என்னோடு பயணித்த அருமையான ஆசிரியர்களுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக என்னோடு இணைந்து பணியாற்றிய திரு அலெக்ஸ் சார், திரு விஜயகுமார் சார், திரு சமய கோயில்குல சார், இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு எனக்கு டேர்ம்ஸ் இல்லைன்னா பொதுவாகவே நடக்குது. அது உண்மைதானே? ஆமாம், அவங்க சொல்றதை நான் கேட்கணும், நான் சொல்றதையும் அவங்க கேட்கணும். ஆனால் நான் வந்து அவங்க சொல்றதை தான் மெயினாக எனக்கு நான் எப்பவுமே பெரியவங்களுக்கு கீழே நான் தாங்கி போயிடுவேன். அவங்க என்ன சொல்றாங்க அதை எல்லாமே நான் சரியாக செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலத்ததா தொடர்ந்து கர்த்தராவே இந்த நிறுவனத்தையும் இந்த பிள்ளைகளையும் அருமையாக கடவுள் வழி நடத்துவார் என்று சொல்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, உன் மனைவியை உன் நாடுகளின் நிலைமை நன்றே அறிந்து கொள், உன் மனைவியை கவனம். எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நான் கொடுக்குற அதே ஒரு வார்த்தை அதுதான், பிள்ளைகளை கவனித்து பிள்ளைகள் மூலமாக வாழ்ந்து பிள்ளைகளுக்காக எதையாவது செய்யும். மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏற்புரை வழங்கிய நம்முடைய மனிதர்களுடைய முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு ஜெப குறிப்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் முதல்வர் தலைமை ஆசிரியர் அப்படிலாம் பேசணும். ஆனால் நம்முடைய ஸ்கூலினுடைய நிலை 2 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள். டீச்சருடைய பேப்பர்ஸ் ஒரு டைரக்டரேட்டில் இருக்குது. ஏன்னா முதல்வர் என்ற டெஸ்டினேஷன் செய்யப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் அவங்க செக்ரட்டரி சேலத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முதல்வர் என்ற பணியிடம் நியமனம் பெறும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதற்கு ஏற்றபடி செய்யும் உயர்வு. அந்த பேப்பர்ஸ் வந்து டைரக்ட் ஆஃபீஸில் இருக்குது. எல்லாரும் ஏகமாக அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அது வந்து வரும்போது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நம்முடைய நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக
பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 85-90% டூரிஸ்ட் ஐபிஎஸ் வர வேண்டியது அது வர வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க சொன்னாங்க, நிர்வாகத்தோடு எல்லா காரியங்களையும் ஒத்துழைப்பு செய்யக்கூடியவர். மீண்டுமாக நம் சார்பாக நாம் அவர்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுது ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூட நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அருமையான எங்களுடைய பள்ளி முதல்வர் அவர்களுக்காக நன்றி. நம் தேவனுக்காக அருமையான பேசிய அனைவரும் ஆண்டவரே அவர்களை மிகவும் ஸ்லாகித்து பேசியபடி ஒரு கடின உழைப்பாளியாக உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரே தன்னுடைய கடமை செய்தவர்களாக, விசேஷமாக இந்த அருமையான மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக வழங்கியிருக்கிறார்கள். அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அணைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். தேவனுக்கு எல்லா விதத்திலும் இந்த நிறுவனம் வளர்ச்சியடைய உறுதுணையாக இதை செயலாற்றியிருக்கிறார்கள். அந்த சரீர சோதனம் காய்ச்சி கொடுக்கிறார். அநேக ஆண்டுகள் கூட்டினார். சரீரங்களில் பலவீனங்கள் உண்டு சுவாமி, எல்லா பலவீனத்தை அகற்றி போடும். புதிய கிருபைத்தால் நன்மை நாம் கிருபினால் இந்த அடியாளை ஆதரித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த கணவனாக்காக நன்றி. அடியார் செய்த தொழில்களிலே கிருபை பிரசனம் தங்கியிருக்கட்டும். எல்லா மேலான நன்மையிலே ஒவ்வொரு நாளும் அடியார் மகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். என் டாக்டரேட் செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக மகள் சிறப்பான முறையில் தன்னை கோர்ஸ் முடிக்க ஏற்ற காலங்களே நல்ல வேலை வாய்ப்புகள் மங்களகரமான காலங்களே நான் பார்க்க சோதரிக்க மகளுடைய எதிர்கால திட்டங்களை கற்று வந்து கொடுக்கிறார். நிறுவனத்தின் தாழ்வாளர்களுக்காக நன்றி. சரியாக தொடர்ந்து ஆசிரியரை குடும்பத்தை கண்வகிப்பார். இந்த நிறுவனத்தில் பங்கு பெறுகின்ற வார்டன் சார்ந்தவரே டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அனைவரையும் ஆசிரியர்கள் பல்வேறு பணிவிடைகளை செய்த மக்கள் சமையல் பணிகள் மட்டுமாக வேகலை ஐட்டம் செய்கிற எல்லாரையும் கண்வகிப்பார். பெற்றோருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கல்வியில் இந்த மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஆசிர்வதி அவருடைய பெற்றோருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். பாசத்தோடும் தியாகத்தோடும் நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து வழிநடத்தி அந்த பெற்றோரை பெருக்கமாக ஆசீர்வதிக்கிறோம். கல்வி பயிர்கள் நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு கருத்தோடு பொறுப்போடு தன்னுடைய இப்பணிப்படுத்த பாக்கிய கிருபை ஏற்படுத்தினார். அப்படியாகவே சக்கர மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பெரியவர்களுக்கான அந்த சிறப்பு நிறுவனத்தை ஆசீர்வதி தொடர்ந்து இருக்கிறார்கள். இந்த நிறுவன ஆண்டுகளே 200 ஆண்டு அந்த விழாவை அந்த நாட்களை முன்னிட்டு அந்த எங்களுடைய டயசனுடைய 200வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உருவாக்கிற உன்னதமான ஒரு ஸ்தாபனம் கத்தாவை ஸ்தாபனம் மட்டுமாக நடத்துகிறேன். ஆண்டு வரை இதோ ஏறத்தாழ 45 ஆண்டு காலம் ஆண்டு வரை இந்த திருமணத்தை நிறுவனத்தை வழி நடத்துகிறேன். தொடர்ந்து விசேஷ கிருபைகளை தாங்குவதாக நினைப்பதற்கு வேண்டிகள் அதிகமான நன்மை தருவீராக. தொடர்ந்து இந்த பரிசுத்தமாய் இந்த கொள்கையை பங்குள்ள அனைவரையும் ஆசிர்வதி டீச்சர்கள் நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆசைப்படும். இந்த காலில் உள்ள தேவையெல்லாம் அகன்று போகும், முற்றிலுமாக அகன்று போகும். புதிய பலனோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை கடவுளை செய்து துணைச்சு மகளை ஆசிர்வதி குடும்பத்தலைவரை துதிகர மயங்கள் அவருடைய பாதத்தை சார்ந்து இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்லதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய பசுதாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. தன்னுடைய அலுவலக மத்தியிலே கஷ்டப்படி வந்திருக்கக்கூடிய டிஆர்ஓ ஐயா அவர்களை நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறோம். அவர்களுக்கு
நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வார்கள். அவர்களோடு கூட நம்முடைய கேம்பஸில் இருக்கக்கூடிய ஆமோஸ் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக நம்முடைய பணிவான வணக்கத்தையும் வரவேற்பு தெரிவித்துள்ளோம். உங்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு விருந்தினை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து அனைவரும் அந்த அறிவியலை பகிர்ந்து கொண்டு அவளை மீண்டுமாக வாழ்த்தி செல்ல அன்போடு கேட்டுக் கொடுக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய ஒரு சகோதரி ரிட்டையர்ட், அதாவது வயது முதிர்வு காரணமாக அவங்க உங்கள் ஸ்கூலை விட்டு பிரிக்கிறாங்க. ஆனால் பிரியல, கண்டினியூவாக அவங்க கூட தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ஒரு நான் 3 வருஷம் முன்னாடி இன்சார்ஜாக இருந்தேன். அப்பவே நல்லா தெரியும். இப்போ ரெகுலராக இங்கே வந்ததுலேருந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய எப்போ என்ன சொன்னாலும் முகத்தை சொல்லிக்காம எந்த வேலை இருந்தாலும் அவங்க எங்களுக்கு இந்த ஆஃபீஸ்க்காக முகத்தை சொல்லிக்காம அவங்க எல்லா வேலையும் பார்த்து தந்துருக்காங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கடைக்கு பார்க்கலாம் எனக்கு தெரியல. மறுபடியும் அது மாதிரி கிடைச்சா அவங்க ரூபத்தில் மறுபடியும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அதனால் அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு எனக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு கண்டினியூ ஆனால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். நான் இருக்கிற வரையும் இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அது ஜியோ தான் சொல்லாது. ரொம்ப நன்றி. அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆன பின்னாடியும் ரொம்ப இதே சிரிப்பு, எப்போ பார்த்தாலும் சிரிப்பு தான். சிரிப்பு தவிர வேறு எதுவுமே இல்லை அவங்க முகத்தில். அதனால் அந்த சிரிப்பு ரிட்டையர்ட் ஆன பின்னாடியும் அவங்க சிரிப்பு தொடரணும், கண்டிப்பாக தொடரும். ஏன்னா அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கேட்குறேன். டீச்சரை வாழ்த்தி பேசிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் ஐயா அவர்களே பள்ளி சார்பாக வாழ்க்கையும் பதவியிலும் அவருடைய பணி பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த நம் பள்ளியின் முதல் தாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரிசர்வ் சார்ஜன் அட்மின் ஆமோஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோராகிய உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை ஜோதி நிர்வாகி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் நாங்கள் எல்லாரும் ஒரு பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவா மாணவர் சுவைகள் பள்ளியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 5 பேர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மற்றும் முதல்வர் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்லி
முதலாக நன்றி சொல்கிறேன். இது மதிய உணவு கொடுத்த திரு சுல்தான் அவர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் ஆசிரியர்